ஒரு கஸ்டமர் ஏர் ஃபால்ட்டான டயரை மாற்றி புது டயர் போட வந்தார். ஆனால் அந்த டயரில் ஏர் ஃபால்ட் வர காரணம் அந்த டயரில் போட்டிருந்த பஞ்சர் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த டியூப்லெஸ் டயரில் பஞ்சர் ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற இந்த டூலை வச்சு டயரை ட்ரில் பண்ணுவாங்க. இப்படி ட்ரில் பண்ணும்போது லைட்டாக ட்ரில் பண்ணாலே போதும். ஆனால் சில பேர் பஞ்சர் ஓட்டுறப்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கிறதால ஓவராக ட்ரில் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணுறதால டயரில் உள்ள ரேடியல் கம்பியோட கட்டமைப்பு எல்லாம் உடஞ்சிரும். இதனால் ஏர் பிடிக்கும்போது டயர் வீங்கி இந்த மாதிரி அன்சேஃப் கண்டிஷனுக்கு வந்துடும். அதனால் தயவு செஞ்சு பஞ்சர் ஓட்டும்போது முறையாக அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கொண்டு போகிறது நல்லது. இதை பற்றி நான் சொல்ல காரணம், 2 நாளைக்கு முன்னாடி நான் லீவ் போட்டிருந்தேன். அன்றைக்கி எங்கள் ஷாப்புக்கு வந்த கஸ்டமர் டயர் பஞ்சர் சம்மந்தமாக ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதுக்கு மன்னிப்பு கேட்குற விதமாக இந்த வீடியோ அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். மற்றவங்க செய்கிற தப்பெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என் கூட இருக்கிறவங்களே தப்பு செஞ்சுருக்காங்கிறத நினைக்கிறப்ப இந்தியன் படத்தில் வர இந்த டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஊர்ல இருக்கிற கடையெல்லாம் பிடிக்கிட்டு இருந்தேன். என் காலடியிலேயே ஒரு கடை முளைச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கடை தான். யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். ஸோ இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க.